அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவருடைய ஜோலி. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அறிவாலயமே விழிப்பாயா, அறிவாலயமே விழிப்பாயான்னு. ஏடிஎம்கே விளையாடி இருக்கலாம் காசு. விஜய் காசு கொடுத்துருக்கான், விஜய் காசு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அதிமுகவுக்கு முடிவிடாவா, எடப்பாடிக்கு முடிவிடாவா, அந்த கட்சியினுடைய ஸ்தாபக்கேடு. அப்படி ஒரு நிலை உருவானா ரெடி ஆயிட்டாரு. வேலுமணி கட்சி கேட்ச் பண்ண ரெடி ஆயிட்டாரு, தங்கமணி கேட்ச் ரெடி பண்ண ரெடி ஆயிட்டாரு. விஜய் திமுகவுக்கும் தனக்கும் தான் போட்டி என்று களத்தை அமைத்து பிரச்சாரம் முன்னெடுத்தார். ஸ்டாலின் டெல்லிக்கு எனக்கும் தமிழ்நாட்டுக்கு தான் போட்டி என திமுக கூட்டணிக்கும் பாஜக கூட்டணிக்கப்படும் என்ற களத்தை நகர்த்தினார். ஆனால் எடப்பாடி கோபியில் செங்கோட்டையன் எதிர்த்தும், கரூரில் செந்தில் பாலாஜி எதிர்த்தும், போடியில் ஓபிஎஸ் எதிர்த்தும் உட்கட்சி பிரச்சனைகளை பிரதானப்படுத்தி பேசினாரே தவிர இவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை திமுக வீழ்த்துவதற்குண்டான விதத்தில் தவறிவிட்டார். தன்னை மட்டுமே முன்னிறுத்தி கொண்டு தான் மட்டுமே அதிமுக என்பதை நிரூபிப்பதில் மட்டுமே முயற்சி செய்தார். இதற்கான விடையும் வருகிற 4ஆம் தேதி கண்டிப்பாக கிடைக்கும். ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைந்தால் எடப்பாடி நிகரற்ற தலைவராகவும், ஆட்சி அமைக்க தவறினால் தலைமை மாற்றம் ஏற்படுவதும் தவிர்க்க முடியாதாகிவிடும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அவருடைய ஜோலி. 2026 மேட்டர், எடப்பாடி மேட்டர் ஓவர். கண்கள் சிவந்த ஸ்டாலின் தலைவரே, இவங்க தான் அந்த 4 பேர். அறிவாலயத்தில் க்ளோஸ் த டோர் மீட்டிங் ஷாக். வாக்கு முடிவிற்கான தமிழகம் காத்திருக்கும் நிலையில் அறிவாலயத்தின் கதவுகள் திடீரென மூடப்பட்டு நடத்தப்பட்ட ரகசிய விசாரணை திமுக மூத்த அமைச்சர்களை அதிர வைத்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 முக்கிய மாவட்டங்களில் திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக சொந்த கட்சியினரே உள்ளடைய வேலைகளில் ஈடுபட்டது அம்பலமாகி உள்ளது. இது குறித்து பிரத்யேக தகவல் ஒன்று நமக்கு கிடைத்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர்களை அறிவாலயத்துக்கு அழைத்து ஆலோசித்துள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின். இந்த மாவட்டங்களில் போட்டியிட்டுள்ள திமுக வேட்பாளர்கள் தேர்தல் முடிந்ததுமே கட்சி தலைமைக்கு அனுப்பிய புகார்களில் அடிப்படையிலேயே அவர்கள் அறிவாலயத்துக்கு அழைக்கப்பட்டனர். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, அது மட்டும் இல்லாமல் சென்னை மற்றும் சென்னையை பொறுத்தவரை போட்டியிடும் திமுக வேட்பாளர் பலர் உதயநிதியின் நேரடி கண்காணிப்பிலும் அவருக்கு நெருக்கமானவர்கள் இருப்பதால் கடைசி 10 நாட்களில் தொகுதியில் திமுக ஒத்துழைக்காமல் நடத்தி வந்ததை உதயநிதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர். அதுவும் கடைசி 3 நாட்களில் இது அதிகமாக இருத்தத்தை உதயநிதியிடம் தெரிவித்துள்ளார். உடனே இதனை ஸ்டாலினிடம் விவாதித்துள்ளார் உதயநிதி. அதாவது 23ஆம் தேதி வாக்குக்கு முடிந்ததும் அன்றைய இரவு துபாய்க்கு பறந்தார் உதயநிதி. அதற்கு முன்னதாகவே இந்த உள்ளடிகளை ஸ்டாலினிடம் தெரிவித்து விட்டுத்தான் சென்றாராம். அதன் பிறகே வேட்பாளர்களை அறிவாலயத்துக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது பெரம்பூர் தொகுதியில்? அந்த ஆலோசனையில் பெரம்பூர் தொகுதி குறித்து
தான் முதலில் கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அப்போது பெரம்பூர் தொகுதியும் வேட்பாளர் சேகர் தொகுதிக்கு நடக்கும் எனக்கும் எதிரான உள்வதைகள் அனைத்தும் சின்னவர் உதயநிதியிடம் பொறுப்பாளர் தெரிவித்ததாக சொல்லியுள்ளார். தொகுதி கிரிராஜன் சரியாக ஒத்துழைப்பு தராததால் அவரை மாற்றிவிட்டு ஜேஎஸ் மற்றும் செந்தில் உதயநிதி தலைமையில் ஒரு குழுவினரை அனுப்பி தொகுதி பணிகளை கவனித்து வைத்தார். அவர்கள் இருந்தவரை தொகுதியில் தலை காட்டிய தொகுதி நிர்வாகிகளிடம் மற்றும் பகுதி 21ஆம் தேதி இரவில் இருந்து எந்த வேலையும் பார்க்கவில்லை. இதற்கு காரணம் யார் என்பதை இந்த கூட்டத்தில் வெளிப்படையாக சொல்ல இயலவில்லை. தலைவர் அனுமதித்தால் கணிப்பு முடிவு விரைவில் தெரிய வரும். செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்பரசன் தொகுதி, ஆலந்தூர் தொகுதி தாம்பரராஜாவுக்கு சீட்டு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் சில உள்ளடி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். கட்சியில முழு முயற்சி முழு இது கடைசியா ஒரு 10 நாட்கள்ல தான் தலைமை எச்சரிக்கையின் விளைவாகத்தான் அந்த அம்மா தாம்பரம் கேண்டிடேட் டாக்டர் அம்மா கொஞ்சம் பெருமூச்சு விட்டாங்க. அந்த அம்மாவுக்கு எதிர்க்காக தான் செயல்பட்டாங்க. விஜய் ஒரு பக்கம், விஜய் கட்சிக்கார ஒரு பக்கம், சிட்லப்பாக்க ராஜேந்திரலாம் ஆப்போசிட் கட்சியில் இருந்தாலும் அந்த அம்மா வெல்வது உறுதி. தாம்பரம் தொகுதி வெல்வது உறுதி. அப்படி தவறினால் அந்த தோல்விக்கு காரணம் ராஜா. பல்லாயிரம் ஐஜேக்கு கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டினான், கொஞ்சம் நெஞ்சமா கொட்டல. ஆனா கருணாநிதி தான் நிற்கிற நினைப்பிலேயே எல்லாத்தையும் இழுத்து போட்டு அழகை முருகேசன் விஜயகாந்த் கட்சிக்கு செஞ்சார். அது மக்களுடைய ஓட்டு பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் தெரியாது. அதே நிலை ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் செல்வ பெருந்தகை கண்ணுக்கு தெரிஞ்சு தோல்விய சந்திப்பது அவர் உறுதி. ஏன்னா அவரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான பிறகு தொகுதி பக்கம் பகுதி பக்கம்லாம் எட்டி பார்க்கல. பெரிய பெரிய கம்பெனிங்க ஸ்கிராப் கான்ட்ராக்டுங்கள்ல தான் உள்ள நுழைஞ்சாராம். அது ஏற்கனவே ஸ்கிராப் கான்ட்ராக்டுக்காரங்க நடத்திட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இவருக்கு முள்ளடி போட்டிலாம் நடக்கவே. சரி, இனி இந்த 5 ஆண்டு காலமும் அவன் உள்ள வந்தால் நம்ம தொழிலெலாம் கட்டிடும்னு சொல்லி ஸ்கிராப் டெண்டர்லாம் எடுக்கிற பெரிய பெரிய கம்பெனிக்காரங்களை மிரட்டி ஸ்கிராப் டெண்டர்லாம் எடுக்கிற தாதாக்கள்லாம் இப்போ மாற்றி பழனிக்கு போட்டாங்க. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி எம்எல்ஏ பழனி, முன்னாள் எம்எல்ஏ பழனிக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வாக்களிச்சிருக்காங்க. ஏன்னா பழனி ரொம்ப எளிமையானது, யாரையும் மாற்ற மாட்டார். இவங்களை மாதிரி கம்பீரமா கமெண்ட்ஸ் பண்ண மாட்டார். உள்ளூர்கார் அப்படின்ற ஒரு சிந்தனையில முடிவெடுத்து ஓட்டு போட்டிருக்காங்க. செல்வ பிறந்தைக்கு ஓட்டு விழுந்திருந்தா அதிகமா தாம அன்பரசனுக்காக போடப்பட்ட ஓட்டு, உதயசூரனுக்கு முக ஸ்டாலினுக்காக போடப்பட்ட ஓட்டு, அது அதிகமா ஓட்டு வாங்குறது குன்றத்தூர்ல. அவருடைய ஏரியாவில் நல்ல ஓட்டு வாங்குறார் செல்வ பிறந்தை. மற்ற இடத்துல நிலைமை என்னன்றது கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை, தெளிவா இந்த மாதிரிதான் பரவலா. திருவள்ளூர்ல ரமணா ஜெயிச்சிருவான், விஜிஆர் ஜெயிக்கிறது கஷ்டம். அவர் மேல பல ஊழல் குற்றச்சாட்டுகள் 10 வருஷமா பண்ணியிருக்கிறாங்கிறது தலைமை. சில தொகுதிகள்லாம் கேண்டிடேட்டை மாற்றி போடாததுனால வெறுப்புல இருக்காங்க. அதே மாதிரி திருத்தணி விஜயகாந்த் கட்சிக்கு கொடுத்தாங்க, சந்திரனுக்கு கொடுத்திருந்தா சொல்லி அடிச்சிருப்பார். சந்திரன் எளிமையானவர், மக்களிடம் எளிமையா சந்திக்கக்கூடியவர், நல்ல பேர் உள்ளவர், மக்கள் மத்தியில் தொகுதியை பம்பரமா சுத்தி அருமையா வச்சிருந்தார். அங்க விஜயகாந்த் கட்சி கொடுக்கவே லோக்கல் அட்வொகேட் ஹரி ஏற்கனவே எம்எல்ஏ வாய்ந்தவர், மீண்டும் அவர் எம்எல்ஏ ஆவது உறுதி. எல்லாத்த விட தமிழ்நாட்டிலேயே அதிகமா வாக்கு வாங்கக்கூடிய ஒரே ஆள் ஆவடி நாசர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆவது உறுதி. அது மக்களுக்கே தெரியும். இப்படி சில உள்குத்து வேலைகள்லாம் கட்சிக்காரங்களே நிறைய பண்ணியிருக்காங்க. அது சென்னையில நிறைய நடந்திருக்கு. ஒரு தொகுதி மட்டும்தான் அவர் கவனத்துக்கு போயிருக்கு, தளபதி கவனத்துக்கும்
அறிவாலயம் கவனத்திற்கு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அறிவாலயமே விழிப்பாயா, அறிவாலயமே விழிப்பாயான்னு பலமுறை நான் யூடியூப் சேனல்ல என்னுடைய பத்திரிகையில சொல்லியிருக்கேன். ஏன்னா எதிரி எதற்கு இருந்து வந்தா நம்ம களை எடுக்கலாம், எதிரி நம்ம கூடவே இருந்து நம்ம என்னெல்லாம் சோர்ஸ் பண்றோமோ அப்படின்னு சொல்லி கசிய விட்டு உள்குத்து வேலையெல்லாம் செஞ்சிருக்காங்க சில தொகுதிகள்ல. அந்த தொகுதிகள் பட்டியல் வரிசையில மதுரவாய் தொகுதியும் வருது. மதுரவாய் தொகுதி எம்எல்ஏ கணபதி ரொம்ப சிறப்பா தொகுதியை பண்ணி வச்சிருக்கார். செய்த சாதனைகள் எல்லாம் மக்கள் கிட்ட எடுபடல. நிச்சயமா தலைவர் செஞ்ச சாதனைகள் கொஞ்சம் நெஞ்சமா வேதனையோட சொல்லணும். அந்த சாதனைகளுக்கெல்லாம் மக்கள் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏடிஎம்கே விளையாடி இருக்கலாம் காசு, விஜய் காசு கொடுத்துருக்கான். விஜய் காசு கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. ஒரு சில தொகுதிகள்லாம் கேண்டிடேட் அவனுடைய சுயபலத்துல காசு கொடுத்துருக்கான். ஆதவர்தன மூலமா காசுங்க நிறைய போயிருக்கு. சில படங்கள்லாம் எடுத்து புலிஸ் படித்தாரன்னு சொல்லி சேட்டுங்கிட்டலாம் 200-300 கோடி ரூபாய் கடன் வாங்கி விஜயும் சைலண்டா பண்ணியிருக்கிறார். களத்துல இறங்கியாச்சு, இனி நிக்கணும். இவ்வளத்தையும் மீறி திமுக ஜெயிப்பது உறுதி. சொற்ப ஓட்லியா திமுக ஜெயிக்கும், சொற்ப ஓட்லியா திமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும். இனி வருங்காலங்கள்ல அறிவாலயம் கட்சிக்காரங்க மேலேயுமா கவனத்தை செலுத்தலைன்னா பாருங்க, இப்போ வாட்ஸ்அப் சோசியல் மீடியாலாம் விஜய் கட்சிக்கு யார் யார் என்ன மினிஸ்டர்னு ஆடு அறுப்புல இருக்க சொல்லுவேன். பழமொழி சொல்லுவாங்க, ஆடு அறுப்புல இருக்க சொல்லு புடுக்க எந்துன்னு. எது ஆடு அறுப்புல இருக்க சொல்லுவேன் புடுக்க எந்துன்னு சொல்வானா. அந்த மாதிரி தேர்தல் முடிஞ்சு இன்னும் பாக்ஸ் தூங்குது. 4ஆம் தேதி தான் ரிசல்ட் வந்த பிறகு அவர் யாரெல்லாம் போடுறாருன்றது அவருடைய இது. அது மாதிரி இப்படியெல்லாம் இருக்கு. இருந்தாலும் 2026 தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். ஆனால் கடந்த காலங்களில் வாங்கின ஓட்டை விட குறைச்ச ஓட்டு தான் குறைஞ்சிருக்கு. அதனால் திமுகவுக்கு கூட்டணிக்கு எந்த விதமான இழப்பும் கிடையாது. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவது உறுதி.